સઘન તપાસ 3 કરોડથી વધુની બિનહિસાબી રોકડ જપ્ત કરાઈ. તમિલનાડુમાં આગામી ચૂંટણીઓના પગલે સમગ્ર રાજ્યમાં કડક સુરક્ષા અને તકેદારી રાખવામાં આવી રહી છે. આદર્શ આચાર સંહિતાના કડક અમલ અંતર્ગત તિરુવલ્લુર જિલ્લાના ચૂંટણી પંચના દિશા નિર્દેશો મુજબ કરવામાં આવેલી સઘન તપાસ દરમિયાન અત્યાર સુધીમાં ₹3 કરોડથી વધુની બિનહિસાબી રોકડ રકમ જપ્ત કરવામાં આવી છે. લોકશાહીના મહાપર્વમાં નાણાંના બળનો દુરુપયોગ રોકવા માટે વિશેષ દેખરેખ ટુકડીઓ રાત દિવસ કાર્યરત છે. તિરુવલ્લુર જિલ્લાના સમાહર્તા શ્રી પ્રતાપે મતદાન મથકોની ચૂંટણીલક્ષી પૂર્વ તૈયારીઓની પ્રત્યક્ષ સમીક્ષા કર્યા બાદ આ અંગે સત્તાવાર જાહેરાત કરી હતી. તેમણે જણાવ્યું હતું કે મતદાન પ્રક્રિયા સંપૂર્ણપણે નિષ્પક્ષ, પારદર્શક અને ભયમુક્ત વાતાવરણમાં યોજાય તે હેતુથી જિલ્લાભરમાં માર્ગો પર વાહનોની સઘન ચકાસણી કરવામાં આવી રહી છે. મતદારોને પ્રલોભન આપવા માટે કે તેમને ગેરમાર્ગે દોરવા માટે થતી નાનાની ગેરકાયદેસર હેરફેર રોકવા માટે વહીવટીતંત્ર અને સુરક્ષા દળો સંપૂર્ણ રીતે સજ્જ છે. વહીવટીતંત્ર દ્વારા સામાન્ય નાગરિકો અને વેપારીઓને પણ તાકીદ કરવામાં આવી છે કે તેઓ નિર્ધારિત સમય કરતાં વધુ રોકડ રકમ લઈને મુસાફરી કરતી વખતે યોગ્ય અને માન્ય આધાર પુરાવા સાથે રાખે. યોગ્ય દસ્તાવેજોના અભાવે આચારસંહિતાના નિયમો મુજબ કડક કાનૂની કાર્યવાહી હાથ ધરવામાં આવશે અને રકમ જપ્ત કરી લેવાશે. ચૂંટણી પ્રક્રિયા શાંતિપૂર્ણ રીતે પૂર્ણ થાય ત્યાં સુધી સમગ્ર જિલ્લામાં આ પ્રકારની ચાંપતી નજર અને તપાસની કાર્યવાહી અવિરતપણે ચાલુ રહેશે. தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன. அதன்படி ஒவ்வொரு தொகுதிகளிலும் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அவர்கள் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை ஒரு 18,000த்திற்கும் அதிகமான டீபேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சுவர் விளம்பரங்கள், பொது இடங்கள்ல இருக்கிற அரசியல் சார்ந்த பதாகைகள், விளம்பரங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டீபேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்துல இது வரைக்கும் 3 கோடிக்கும் அதிகமாக நம்ம கேஷ் சீஸ் பண்ணியிருக்கோம். இது தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். நம்மளுக்கு அதிகமா நம்ம மாவட்டம் இன்டர் ஸ்டேட் பார்டர், பிற மாநில எல்லையை கொண்ட ஒரு மாவட்டம். அதனால சோதனை சாவடிகள் மிக தீவிரமாக ஏற்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி நம்ம திருத்தணி சட்டமன்ற தொகுதியில பார்த்தோம்னா நம்ம ஒரு 18 லட்சம் கேஷ் இது வரைக்கும் சீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு 1.5 கிலோ கஞ்சா இது வரைக்கும் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு சப்ஸ்டன்சஸ், வேற ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள், இல்ல பணம், இல்ல வேற ஏதாவது பரிசு பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் மற்ற மாநிலங்கள்ல இருந்தோ இல்ல எல்லை பகுதிகளில் இருந்தோ தமிழ்நாட்டுக்குள்ள வருதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக நம்முடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில இங்க இருக்கிற நம்முடைய காவல் துணை கண்காணிப்பாளர், நம்முடைய ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நபர்களும் தீவிரமாக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அதே மாதிரி நம்முடைய நிலைக்குழுக்கள், நம்முடைய பறக்கும் படை, இது எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த சோதனைகளை மேற்கொண்டுட்டு வராங்க.